ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷெஃப் விகே. நான் இப்போ எங்க இருக்கேன்னா குன்னூர்ல ஹைஃபீல்டு டீ எஸ்டேட்ல இருக்கேன். இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் டீ. ஒயிட் டீ வந்து ஒயிட் டீயா அப்படின்னு சொல்லி கேள்விப்படாதவங்க நிறைய பேர். எஸ், ஒயிட் டீ என்னன்னா அந்த தேயிலையில இந்த பட்டு அந்த மொட்டா இருக்கும், அது வந்து இலையா விரியாத ஃபேஸ்ல அந்த மொட்டா இருக்கிற ஃபேஸ்லயே அதை பறித்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது தான் ஒயிட் டீ. ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ டீ எப்படி போடுறதுங்கிறத பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி, அது நார்மல். இதில் மில்க் ஆட் பண்ண மாட்டோம், நார்மல் பிளாக் டீ மாதிரி தான். ஒரு தின் கன்சிஸ்டன்சி டீ. தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒயிட் டீயை வந்து ப்ராசஸ் பண்ணி இங்கே வச்சுக்காங்க. இதுதான் இந்த இலை. ஆஹா, டீ வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. அந்த அந்த மனம் வந்து இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போடக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து நான் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ வந்து முக்கியமாக வந்து இந்த பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு 2 மினிட்ஸு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா I'm adding just a small teaspoons of sugar. ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும், அதனால் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். நிறைய வந்து ஒயிட் டீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹனி கூட ஆட் பண்ணலாம். ஹனி இஸ் அ வெரி சப்ஸ்டிடியூட் ஸ்வீட்னிங் சொல்லலாம். ஸோ ஹனி ஆட் பண்ணால் அதோட சுவை கொஞ்சம் தனியாக இருக்கும். எஸ், செம்மையாக இருக்குங்க. இட்ஸ் பேசிக்லி இந்த ஒயிட் டீயோட ஏன் ஒயிட் டீ எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒயிட் டீ வந்து காமனாக எடுக்க மாட்டாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க தான் சாப்பிடுவாங்க. பேசிக்லி இட்ஸ் வெரி குட். ஒயிட் டீ சாப்பிடும்போது இட்ஸ் குட் ஃபார் இம்யூன் சிஸ்டம்மு. முக்கியமாக ஹார்ட் டிசீஸு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒயிட் டீ ரொம்ப இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்து. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. உங்களோட வியூஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வித்தியாசமான எபிசோடில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் வினோத்.